இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி துண்டுகள் தான் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் அச்சலு பகுதியில். இந்த காணி துண்டுகளை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இரண்டு பரப்பாக பிரிக்கப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிகள் 2 பரப்புகளாக பிரிக்கப்பட்டு விற்பனைக்காக இருக்குது. வீதி ஓரமாக இருக்கிற காணி 25 லட்சமும் ஏனைய காணிகள் 20 லட்சமும் இந்த காணிக்கு விலை சொல்கிறாங்க. இப்போ வாங்க இந்த காணி எந்த இடத்துல இருக்குது அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது புன்னாலக்கட்டுவன் சந்தியிலேருந்து சுண்ணாகத்துக்கு போகிற வீதி. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புன்னாலக்கட்டுவன் சந்தியிலிருந்து நாங்கள் நிலாவர பக்கமாக ஒரு 200 மீட்டர் போகணும். இப்போ நீங்கள் நேராக பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியில் நிலாவரை அப்படி என்று இந்த போட் இருக்கிற வீதியில் ஒரு 200 மீட்டர் போனோம் அப்படி என்று சொன்னால் வலது பக்கம் இருக்குது. அந்த வலது பக்கம் போகிற வீதி எங்கே போகுது அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் அச்சழுவிலிருந்து நீர்வேலி மாசுவன் சந்தைக்கு போகிற ரோட். நீர்வேலி மாசுவன் சந்தைக்கு போகிற ரோட்டில் போனோம் அப்படி என்று சொன்னால் ஒரு 100 மீட்டர் போக. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புன்னாலக்கட்டுவன் சந்தையிலிருந்து நாங்கள் நிலாவரியை நோக்கி ஒரு 200 மீட்டர் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த பாதையை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். வலதுகை பக்கம் போகிற வீதியில் 100 மீட்டர் போனோம் அப்படி என்று சொன்னால் பிரதான வீதியில் இருந்து 100 மீட்டரில் இந்த காணி இருக்குது. இப்போ நாங்கள் அந்த காணிக்கு போகிற வீதியை முழுமையாக பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியில் வலது பக்கமாக ஒரு ரோட் போகுது. அந்த ரோட் வந்து அச்சழுவிலிருந்து நீர்வேலி மாசுவன் சந்தைக்கு போகிற ரோட். அந்த பக்கத்தால் நாங்கள் திரும்ப வேணும். அந்த வலதுகை பக்க ரோட்டில் திரும்பினோம் அப்படி என்று சொன்னால் பிரதான வீதியிலேயே ஒரு 100 மீட்டர் நாங்கள் போக வேண்டியிருக்கும். பிரதான வீதியில் 100 மீட்டர் போனோம் அப்படி என்று சொன்னால் திருப்பியும் வலது கைப்பக்க வீதியில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் நீர்வேலி மாசுவன் சந்தைக்கு போகிற ரோட்டில் நாங்கள் 100 மீட்டர் போவோம். போய் அந்த வீதியை பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியில் வலதுகை பக்கமாக ஒரு ரோட் போகுது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியில் தான் 100 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணியை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் தேர் வீதி. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த வீதி தேர் வீதி தான். இந்த தேர் வீதி கிளை வீதி ஓரமாகத்தான் இந்த காணி மொத்தமான 49 பரப்பு காணியும் அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் அதுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். அந்த காணியை பார்த்துட்டு நாங்கள் அந்த காணி சம்பந்தப்பட்ட விவரங்களை ஒவ்வொன்றை பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே வலதுகை பக்கமாக அந்த காணி இருக்குது. மொத்தமான 49 பரப்பு காணி. இப்போ நாங்கள் காணிக்கு கிட்ட வந்துட்டோம். இந்த காணியினுடைய தோட்டத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்கிற 49 பரப்பு காணி. இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரங்களை நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காணியின் மொத்த அளவு திட்டம் 49 பரப்பு 2 பரப்புகளாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 2 பரப்புகளாக மொத்தமாக 19 துண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய விருப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல காணிகளை வாங்கிக்கொள்ள முடியும். மிக முக்கியமாக வீடு கட்டுற தேவைக்கு இந்த இடத்துல காணி வாங்கிக்கொள்ள முடியும். இது ஒரு சுற்றுச்சூழல் அயல் நிறைந்த பகுதி. வீடு கட்டுற தேவைக்காக யாராவது ஒரு சிறிய அளவு திட்டத்தில் 2 பரப்பு காணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த காணி பொருத்தமாக இருக்கும். விலையும் குறைவாக இருக்குது.
20 அடி பாதை போட்டு இந்த காணியை பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 19 துண்டுக்கும் போகக்கூடிய பாதை 20 அடி பாதை. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அகலமான பாதை கனரக வாகனம் கூட இந்த காணிக்கு வந்து திரும்பி போகக்கூடிய அளவு பெரிய பாதை 20 அடி பாதை போட்டிருக்கிறாங்க. இந்த காணியின் அமைவிடத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் புன்னாலக்கட்டுவன் சந்தியில் இருந்து 400 மீட்டர். அதே நேரம் புன்னாலக்கட்டுவன் சந்தி நிலாபர பிரதான வீதியிலிருந்து பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் 200 மீட்டர். அதே நேரம் அச்சுவேலி நீர்வேலி பிரதான வீதியிலிருந்து வெறும் 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிகள் எல்லைப்படுத்தப்பட்டிருக்குது. கொங்கிரீட் தூண் போடப்பட்டு 2 பரப்பாக பிரிக்கப்பட்டு கொங்கிரீட் தூண் போட்டு எல்லைப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மண் வந்து அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மண். நீங்கள் விவசாயம் செய்கிறது அப்படி என்று சொன்னாலும் செய்து கொள்ள முடியும், வீடு கட்டுறது அப்படி என்று சொன்னாலும் கட்டிக்கொள்ள முடியும். அதே நேரம் நீங்கள் ஒரு காசு இருக்குது, ஒரு 2 பிறப்பு காணியை வாங்கி விடுவோம் அப்படி என்ற நோக்கத்துக்காக வாங்குறீங்கள் அப்படி என்று சொன்னாலும் ஒரு முதலீட்டு தேவைக்காகவும் வாங்கிக்கொள்ள முடியும். எதிர்காலத்தில் நீங்கள் நல்ல விலை வரும் பொழுது திருப்பி விற்கிறது அப்படி என்று சொன்னாலும் விற்று கொள்ள முடியும். இந்த பகுதியில் இந்த விலை வந்து மலிவான விலையாகத்தான் இருக்குது. ஒரு பிறப்புக்கு 20 லட்சம். மெயின் ரோட்டோடைய அதாவது பிரதான கிளை வீதியோட இருக்கிறது தான் 25 லட்சம். பின்னுக்கு இருக்கிற காணிகள் 20 லட்சம் தான் சொல்கிறாங்க. நீங்கள் நேரில் போய் காணியை பார்த்துட்டு உங்களுடைய காணிகளை புக் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணிக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசம் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசம். நீங்கள் ஒரு வெட்டு கிணத்தை வெட்டினாலோ இல்லை குணா கிணத்தை அடித்தாலோ தண்ணி வந்து நல்ல தண்ணி குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய செம்மண் உள்ள நல்ல தண்ணி உள்ள பகுதி. இந்த காணி சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம். இந்த காணியை யார் இப்படி பிரித்து விற்கிறாங்க, இந்த 49 பிறப்பையும் 2 பிறப்பாக பிரித்து விற்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் யாழ் நிலம் ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த யாழ் நிலம் ரியல் எஸ்டேட்டை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும். இப்போ இதில் கீழே அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் விழுந்து கொண்டு இருக்குது. இந்த 2 தொலைபேசி இலக்கத்தில் ஏதோ ஒரு தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நார்மல் கோலூடாகவோ இல்லை வாட்ஸ்அப் பைபரோடாகவோ தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் அச்சலு பகுதியில் இருக்கிற இந்த காணி நீங்கள் 2 பிறப்பு தான் வேண்டணும் இல்லை, உங்களுக்கு தேவை அப்படி என்று சொன்னால் 4 பிறப்பு 6 பிறப்பு அப்படி என்று சொல்லி இந்த காணியை முழுவதுமாக வேண்டது அப்படி என்று சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி இந்த காணிகளை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் இந்த காணிகளை வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த 2 இலக்கத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காணியினுடைய ரோன் வீடியோ இணைக்கப்பட்டிருக்குது. அந்த வீடியோவையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.